ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு லேடி 2 வீலரில் ராங் ரூட்டில் பைக்கில் வராங்க. உடனே இந்த ஆண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு பொண்ணுங்களை எப்படி தான் இவங்களுக்கு வண்டி ஓட்டவே தெரியாது, உமன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இதை முழுசாக மறுத்தரவும் முடியாது. பெண்கள் சில நேரங்களில் அப்படி நடந்துக்கிறாங்க, முக்கியமாக டிரைவிங்கில். இதுக்கு பின்னாடி இருக்கிற மனித குலத்துக்கு தேவையான முக்கியமான சர்வைவல் ஸ்கில் ஒன்று இருக்குது. பெண்கள் ஏன் அப்படி வண்டி ஓட்டுறாங்கங்கிறதுக்கும் மனித குலத்தை காப்பாற்றுறதுக்கான தேவையான முக்கியமான சர்வைவல் ஸ்கில்லுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நானே சில நேரம் பார்த்துருக்கேன். இதுக்குள்ளே வண்டி போகவே முடியாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல வண்டியை கொண்டு போய் சுருக்கிக்கிட்டு சில பெண்கள் நின்றுட்டுருப்பாங்க. நமக்கு தோணும், இதுக்குள்ளே எப்படிங்க போனீங்க, இதுக்குள்ளே போனோன்னு உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு, மூளை இருக்கா இல்லையா, மைண்டு வேலை செய்தா இல்லையா, எப்படி உங்களுக்குலாம் லைசன்ஸ் கொடுத்தாங்க, இப்படி தேவையில்லாத ஏகப்பட்ட கேள்விகள் சுற்றி இருக்கிற டிரைவர்களுக்கு வரும். ஏன்னா டிரைவிங்கிறது முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதி. ஒரு ஆண் டிரைவராக இருந்து இந்த கேப்புக்குள்ளே எப்படி போக முடியும்னு யோசிக்கிற அந்த ஆணோட மூளை, அதே ஒரு பெண் டிரைவராக இருக்கும்போது இதுக்குள்ளே போக முடியும்னு அந்த பெண் டிரைவருக்கு அந்த மூளை சொல்லுது இல்லையா? அப்படி ஏன் சொல்லுது? பெண்களுக்கு மட்டும் அது ஏன் நடக்குது? முக்கியமாக டிரைவிங்கில் மொத்தம் 2 பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஒன்று அந்த வெஹிக்கிள், இன்னொன்று அந்த வண்டியை ஓட்டுறவங்க. அந்த வெஹிக்கிள் ஒரு ரிஜிட் பாடி. பெண்கள் வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு புக்கு ஒன்று பார்த்துருக்கேன். நான் படிக்கலை, டைட்டில் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆண் வேட்டி கட்டினா அலறுவான், ஏன்னா அவன் அணிஞ்சிட்டு இருக்கான். யாராவது பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா பொசுக்குன்னு அவுந்து விழுந்துருமோங்கிற பயம் அவனுக்கு இருக்கும். ஆனால் பெண் அப்படி இல்லை, அவங்க இழுத்து கட்டிப்பாங்க ரொம்ப இறுக்கமாக. ஏன்னா அவங்களால ஸ்குவீஸ் பண்ண முடியும், ஸ்குவாஷ் பண்ண முடியும். அவங்க ரிஜிட் பாடி கிடையாது, ஆண் ஒரு ரிஜிட் பாடி. இதுக்குள்ளே நம்மளால் எப்படி போக முடியும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்க மைண்ட் அவங்களுக்கு சொல்லும், இதுக்குள்ளே நம்மளால் போக முடியும். அவங்க மைண்ட் அவங்களுக்கு சொல்லிச்சுன்னா யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க மைண்ட் சொல்கிறத கேட்டுட்டு அந்தக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. இப்போது ஒரு வெஹிக்கிள்ங்கிறது ரிஜிட் பாடி, ஆணும் ஒரு ரிஜிட் பாடிங்கிறதுனால ரெண்டுமே மேட்ச் ஆகிடும். இதுக்குள்ளே நம்மளால் போக முடியும் முடியாது அப்படிங்கிறத 2 ரிஜிட் பாடியும் ஒரே மாதிரி யோசித்து மேட்ச் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. ஆனால் பெண் ரிஜிட் பாடி இல்லைங்கிறதுனால அவங்களால அப்படி யோசிக்க முடியாது. சைக்கலாஜிக்கலாக பெண்ணுக்கு இப்படி ஒரு இன்பில்டு மூளை மெக்கானிசத்தை ஏன் இயற்கை கொடுத்துச்சு அப்படின்னு யோசிச்சா, சைல்ட் பர்த், குழந்தை பிறப்பு. ஃபியூ இன்ச்சஸ் ஹோல்ஸ் வழியாக ஏறக்குறைய ஒரு 3 கிலோவுக்கு ஒரு சதை பிண்டம் வரும். கொஞ்சம் உங்கள் உடம்ப ஸ்குவாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஆண்கிட்ட சொன்னால் அது அவனால் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது. இதுக்கு என்னை கருணை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஓடி போயிருப்பான். அதோட அந்த மனித குலம் அழிஞ்சு போயிருக்கும். பட் உமன் கேன் டூ தட். ஏன்னா அவங்க நம்புவாங்க, அவங்களுக்கு அவங்க மூளை சொல்லும் இதுக்குள்ளே இருந்து இது சாத்தியம் அப்படின்னு. இப்படி அவங்க மூளை அவங்களுக்கு இதை சொல்கிறத நிறுத்தி இருந்ததுன்னா மனித இனமே எப்பயோ அழிஞ்சு போயிருக்கும். ஸோ அடுத்த வாட்டி டிராஃபிக்கில் யாராவது பெண்கள் ஆண்களால் சற்றும் யோசிக்க முடியாத டிரைவிங் ஸ்கில்ஸை வெளிப்படுத்த முயற்சி பண்ணால் அவங்களுக்கு திட்டாதீங்க. மனித குலத்தின் நீண்ட உயிர் பிழைத்தல் பயணத்திற்கான ஒரு சர்வைவல் டெக்னிக்கை அவங்க அங்கே பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சு தலை வணங்கி வழிவிடுங்க.